இதே ரூஃபிங்ல பார்த்தா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா யாரும் இது பண்ணிட மாட்டாங்க டிசைன் மட்டும். ஆமா இந்த மாதிரி எல்லா ரூஃபிங்கும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டிசைன் மட்டும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டீல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவாக இருக்கட்டும், இந்த போஸ்ட் டிசைனாக இருக்கட்டும். டிசைன் வந்து கோயில் தான் பார்த்துருப்பீங்க. அது சென்டர்ல லைட் தொங்குது, அதுக்கு மேல ஒரு பூ டிசைன். ஸ்டீல் தான், எல்லாமே ஸ்டீல் தான். எங்களை பற்றி வுட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டீலில் நீங்கள் என்ன ரெடி பண்ணி கொடுத்துருவோம் டிசைன். ஒவ்வொரு சைட்டும் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஒவ்வொரு சைட்டும் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஒரு அடையாளம் கொடுத்துட்டு போவோம். எங்கள் ஒர்க்கை பொறுத்தவரை இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ராமநாடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பண்ணுறோன்னா அதே மாதிரி அங்கே பண்ண மாட்டோம். ஓகே அங்கே வேற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் மூவ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சார், நீங்கள் எல்லா ரூஃபியும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயரோட இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சிடும், அவ்வளோதான். இது லைஃப். ஆமாம். ஸோ இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் கையால் ரெடி பண்ணுறது தான். நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு முகப்புமே 20 வருஷம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போஸ்ட் தான் சார். நமக்கு தட்டினா மட்டும் தான் தெரியும் ஸ்டீலாக வுட்டான்ட்டு. எல்லாமே கையால் ரெடி பண்ணுறது தான் சார். இந்த பாலாக இருக்கட்டும், மேலே இந்த பீஸு, இது கார்னர் பீஸ் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையால் ரெடி பண்ணது தான். இது வந்து வுட்லேயும் வருது இல்லையா? வுட்லேயும் வருது சார். அதுக்கு பதில் வுட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுங்க அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரேட் வந்து கம்மி, ரேட்டு பட்ஜெட் கம்மி வரும். கேட்பாங்க, ஒயர் கொடுத்துறீங்களே இவ்வளோ ஸ்டீல் பைப்பாக இருக்கே, டேமேஜ் ஆகிடுமே, ஷார்ட் ஆகுமா அப்படின்னு. ஸோ அந்த பயம் நம்மகிட்ட இருக்காது சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டுக்குள்ளே 2 இன்ச்சு கேப் வரும், டேமேஜ் ஆகாது. ஷார்ட் ஆனால் உங்களுக்கு செட்டு சப்ளை வராது. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பிரகாஷ். நம்ம கம்பெனி வந்து திரௌபதி ரூஃபிங். நம்ம கம்பெனி வந்து கும்பகோணம் தாங்க. நம்ம சர்வீஸ் தமிழ்நாட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம், 2-3 இடம் பார்த்துருந்தோம். இந்த வீட்டில் என்ன பண்ணிருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாரோடி மாடல் சார். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் மாடல் வீடு பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வந்து கிரில் வச்சு அது மாதிரி லுக் ஆகிடும். ஸோ அந்த கிரில் மாதிரி பண்ணிடுவாங்க. வழக்கமாக பண்ணுறது. ஓகே. அப்படி இல்லைன்னா ஜாலி வச்சு அந்த அதே மாடலே மறைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த மாடலையும் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆகும், ட்ரெடிஷனல் மாடலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2 யூஸாகவும் இருக்கும். கிரில் மாதிரி ஸ்பேஸ் அடைஞ்சிரும், மாடலாகவும் இருக்கும், டிசைன் ஆகும் ட்ரெடிஷனல் மாடலில். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் தான் சார். எல்லாம் ஸ்டீல் தான். இது பார்த்தீங்கன்னா தீக்கு ரீப்பர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது மேலே பெயிண்ட் தான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். வுட் மாதிரி பெயிண்ட், வுட் மாதிரி கிளைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. இது வந்து ரஸ்ட் ஆகாதா? ரஸ்ட்லாம் ஆகாது சார். நம்ம வந்து 3 கூட பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் சார். மேக்ஸிமம் இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் லைஃப் வரும் சார். இப்போ நான் 3 கூட பெயிண்டிங் கொடுத்தா ஒரு 20 வருஷம் லைஃப் வரும். அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இங்கே இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா, வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? வேறு உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டீல் போஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. வுட் மாதிரி நம்ம இந்த தூண் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதோட ரூஃபிங்கும் பண்ணியிருக்கீங்க? ரூஃபிங் பண்ணு சார். ஓகே. நம்ம ஃப்ரெண்டு முகம் பார்த்தீங்கன்னா சார், ஃப்ரெண்டில் இதுவா? ஃப்ரெண்டு முகம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சார், நீங்கள் எல்லா ரூஃபிங்கும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து WPC போர்டு. இது ரெடிமேடாக ரெடிமேட் போஸ். எல்லா ரூஃபிங் எவ்வளோ ரூஃபிங்கில் எல்லா ரூஃபிங் பார்த்துருக்கலாம். ட்ரெடிஷனல் மாடல் ரூஃபிங்கில் இந்த போர்டு மட்டும் தான் பார்த்துக்கலாம். மேலே தோரண டிசைன் இருக்குல்ல சார், அந்த டிசைன் இந்த மாதிரி போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயரோட இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சிடும், அவ்வளோதான். இது லைஃப். ஆமாம். லேசர் யூஸ் பண்ணோம்னு வச்சுங்க சார், எங்கள் செட்டோட லைஃப் 20 வருஷம்னா 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் டிசைன் வரும். நாங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு முகப்புமே 20 வருஷம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பு பாருங்கள். ஓகே. இந்த முகப்பு இதுவாக தான் நீங்கள் எந்த ரூஃபிங் பண்ணது மட்டும் தான் முகப்பு இருக்கும். நாங்கள் அந்த முகப்பு டிசைன் பண்ண முடியாது. எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் மட்டும் கையாக ரெடி பண்ணுறது முகப்பு எல்லாமே. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும் பைப்பு. அந்த முகப்பு உள்ள பார்த்தீங்கன்னா விநாயகர் நாங்களும் செலக்ட் பண்ணது. அது மோல்டிங் டைப்பில் பண்ணியிருப்போம். ஆர்டர் கொடுத்து வாங்க வைக்கிறது இல்லை. அந்த விநாயகர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதா? ரெடி பண்ணலாம். நம்ம ஆர்டர் கொடுத்து வர வைக்கிறது. ஒன்றுக்கு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்து பண்ணுறதா? மெட்டல் தான். ஓகே. அது 2 லேயர்னாக்கா மேலே ஸ்டீல் பைப்பு தான் சார். அதுக்கு கீழே ஒரு ஸ்டீல் பைப் இருக்குது. எல்லாம் பைப்பு தான், ஸ்கொயர் டிப்பு தான், 1.5 மீட்டர் பைப்பு தான் சார். எல்லாம் அப்போலோ பிராண்ட் தான். எதுக்காக அந்த டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சார், இதுதான் ட்ரெடிஷனல் மாடலே. ஃப்ரெண்டு முகப்புங்கிறது சாஸ்திரம் படி இருக்கணும். ஃப்ரெண்டு முகப்புனா ஓகே. அந்த இடத்துல எல்லா வீட்லையும் இருக்கும். இப்போ ஃப்ரெண்டு முகப்பு சார் ரூஃபிங் பண்ணுறதே கிடையாது. இப்போ எல்லா வீட்லையும் இதே டிசைன் தான் பண்ணுறீங்களா, இல்லை இதுலேயே வேறு மாடலாம் பண்ணுறோம்? இதுலேயே நம்ம ஏரியா அந்த மாதிரி நம்ம நிறைய டிசைன் காட்டுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 மாடல் காட்டியிருக்கோம். ஓகே. நம்ம கிளைன் மாதிரி தான் செலக்ட் பண்ணுவோம். எது பிடிச்சிருக்கோ இதான் பிடிச்சிருக்கோம். கேட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான் சார். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது. இது நாங்களாம் செஞ்சது சார். இப்போ எல்லாமே இதோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். அந்த டிசைன் வருதுங்களா ஃபுல்லாக லேசர் போய் இது வந்து கொடி டிசைன் மாதிரி, இந்த கொடி போயிட்டு இருக்க மாதிரி டிசைன் சார். ஸோ அதில் சேஞ்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கீழே நம்ம டிசைன் கொடுத்துருப்போம். இந்த டிசைன் எதுவுமே டிஃப்ரெண்ட். நீங்கள் அங்கே லாங்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சார்படி மாதிரி தான் தெரியும், கில்லு மாதிரி தான் தெரியும். ஆமாம். ஸோ இது கேட் நேரம் தெரியக்கூடாது, அதுக்காக பண்ணது சார். நமக்கு கேட் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போஸ்ட் தான் சார். நமக்கு தட்டினா மட்டும் தான் தெரியும் ஸ்டீலாக வுட்டான்ட்டு. ஓகே. எல்லாம் ஸ்டீல் தான். இது நான் கையால் ரெடி பண்ணுறது தான் சார். ஒரு போஸ்ட் ரெடி பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகும். இதுக்கான டைம் இது எங்களை ஃபுல்லாக வந்து டைம் வேஸ்ட் ஆகும். என்ன செய்யறோம்னா ஒரு டிசைன் இதை பற்றி வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடு மட்டும் எடுக்க மாட்டோம். டிசைன்லாம் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகே. இது வந்து வுட்லேயும் வருது இல்லையா? வுட்லேயும் வருது சார். அதுக்கு பதில் வுட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுங்க அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒன்று கல்லில் பண்ணுவாங்க. கல் நம்ம லைஃப் வரும். ஜஸ்ட் டேமேஜ் ஆனது கல் உடஞ்சி டேமேஜ் ஆகும். ஸ்டீல்னா லைஃப் லாங் வரும். உங்களுக்கு ரேட் வந்து கம்மி, ரேட்டு பட்ஜெட் கம்மி வரும். ஓகே. இந்த பால் எல்லாமே கையால் ரெடி பண்ணுறது தான் சார். இந்த பாலாக இருக்கட்டும், மேலே இந்த பீஸு, இது கார்னர் பீஸ், இது
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையால் ரெடி பண்ணதான். ஓகே. இந்த மாதிரி டிசைன் மட்டும் இல்லாமல் வேற டிசைன் ரெடி பண்ணுறோம் சார். இன்னும் டிசைனும் இன்னொரு மாடல் இருக்குது, அது சார்படி மாடல் ஏற்றது. நம்ம சார்படி மாடல் பண்ணுறங்கிறப்ப கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஓகே ஓகே. அதை பார்த்துருப்பீங்க. ஆமாம். கீழே ஒரு பாக்ஸ் வரும், அதுக்கு மேலே ஸ்டெப் வரும், இன்னொரு மாடல் வரும். ஓகே. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு பொண்ணு தகுந்த மாதிரி சார் டிசைன் எல்லாமே சேம் தான் சார். இந்த கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பண்ணுறதான், நாங்கள் பண்ணி கொடுத்ததான் கிரெயின்ஸ்லாம். ஓகே. இப்போ எங்களை பொறுத்தவரை எங்கள் ஒர்க்கை பொறுத்து நான் எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணுறது தான். இந்த வீடு பெயிண்டிங்காக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் சொல்கிற மேலே தான் பண்ணி கொடுக்கணும். லைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிளானிங் கொடுத்தோம் சார். இந்த இடத்துல வரணும். நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் ஷேப் வெளில தெரியும், இந்த ஷேடோ தெரியும். ஓகே. ஸோ அதுக்காக லைட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து கீழே ஒரு ஓடு மேலே ஒரு ஓடா? ஆமாம் சார், டபுள் ஓடு. மேலே செராமிக் ஓடு பண்ணியிருப்போம். ஓகே. கீழே பூ ஓடு பண்ணியிருப்போம், சீலிங் ஓடு. அந்த ஓடுலேயே வந்து இந்த லைட்டிங் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். ஒயரிங் உள்ளே வந்துடும். உள்ளே வந்துடும். சில பேர் கேட்பாங்க, ஒயர் கொடுத்துறீங்களே இவ்வளோ ஸ்டீல் பைப்பாக இருக்கே, டேமேஜ் ஆகிடுமே, ஷார்ட் ஆகுமா அப்படின்னு. ஸோ அந்த பயம் நம்மகிட்ட இருக்காது சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டுக்குள்ளே 2 இன்ச்சு கேப் வரும், 2 ஓட்டுக்கு 2.5 இன்ச்சு கேப் வரும். ஓகே. அதுக்கு நேராக நான் ஒயரிங் கொடுப்போம். நாங்கள் செக் பண்ணிட்டு தான் ஓட மாட்டுவோமே. எலக்ட்ரிஷியன் கொடுத்தாலும் நாங்கள் இவ்வளோ ஒயரை செக் பண்ணுவோம். செக் பண்ணி ஒயருக்குள்ளே தான் வரும். சப்போஸ் ஒயர் டேமேஜ் ஆகாது, ஷார்ட் ஆனால் உங்களுக்கு செட்டுக்கு சப்ளை வராது, தராமல் வராது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதே மாதிரியே வீடு உள்ளேயும் பண்ணியிருக்கீங்க? உள்ளேயும் டிசைன் பண்ணியிருப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 79 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். ஓகே. 79 ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம இவ்வளோ டிசைன் பண்ணலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 தலைமுறை இந்த பழைய வீடு ஓட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த நாட்டோட ஓடு அந்த ஓட்டில் இருந்தாங்க. ஸோ அதே அந்த பாரம்பரியத்தில் இருந்தனால அதே லுக்கிலே கேட்டுதான். இவங்க அந்த செலவு பண்ண காஸ்ட்டு காங்கிரீட் ரூபாய் கட்டியிருந்துருக்கலாம். அவங்க அந்த காங்கிரீட் ரூபாய் வேணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் மாடல் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். ஓகே. இருந்ததுனால இப்போ வந்து ஏற்கனவே இங்கே ஓடு இருந்தது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றி அதுக்கு நம்ம ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸ்டீல் ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் பண்ணலாம்? எல்லாம் நம்ம பண்ணதான். வால் மட்டும் பழசு? வால் மட்டும் பழசு வால். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து ரூஃபிங் வந்து ஃபால் சீலிங் மாதிரியான டிசைனில் பண்ணி? ஆமாம் சார். பழங்காலத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்லேயே பழைய சீலிங் பண்ணிடுவோம், பால் சீலிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பில் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கான்செப்ட் தான் சார் நாங்கள் பண்ணி சீலிங் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உட்டு கிரெயின்ஸ் போட்டிருப்போம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து வீட்டில் அந்த கோவில் கதவில் பார்த்துருப்பீங்க, இந்த கும்முலாம். ஆமாம் ஆமாம். டிசைன் வந்து கோவில் தான் பார்த்துருப்பீங்க. அது சென்டரில் லைட்டு தொங்குது, அதுக்கு மேலே ஒரு பூ டிசைன். ஸ்டீல் தான், எல்லாமே ஸ்டீல் தான். எங்களை பார்த்தீங்கன்னா உட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டீலில் நீங்கள் என்ன ரெடி பண்ணி கொடுத்துருவோம் டிசைன். இது பார்த்தீங்கன்னா உள்ள பேக்கில் ஒரு லைட் இருக்கும், லைட்டில் நாங்கள் கொடுத்ததான். இந்த உள்ளுக்குள்ள லைட் இருக்கும், 2 லேயர் வரும் சார் ஓடு. ஸோ கூலிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு டிசைனாகவும் இருக்கும் பால் சீலிங் பண்ணதுக்கு. சரி. இப்போ இதில் வந்து இந்த பூவோடல கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு சீலிங் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. சரி. இப்போ மேலே ஒரு லேயர் ஓடு, கீழே ஒரு லேயர் ஓடு வரும் சார். இது தனி காஸ்ட் வரும். இது எக்ஸ்ட்ரா தான். இது எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்கள் பால் சீலிங் பண்ண தேவையில்ல. பால் சீலிங் பண்ண வேலை இது பண்ணிக்கலாம். பால் சீலிங் வேறு சுண்ணாம்பு போர்டு. ஓகே. ஸோ அந்த போர்டு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருப்போம். இது ஃபுல்லாக பால் சீலிங் மெத்தட் தான். இதை இறக்கி நம்ம உள்ள ரூம்லேயும் பண்ணிக்கலாம். பால் சீலிங் மெத்தடில் ட்ரெடிஷனல் மாடலில் பால் சீலிங்லாம் மாதிரி பண்ணிக்கலாம் சார். இது எதுக்காக கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சார், ஊஞ்சல் ஊக்கு சார். சில பேர் கேட்பாங்க, இதில் ஊஞ்சல் போட்டு ஆடுமா, லோடு தாங்குமா அப்படிங்கிறத. அந்த கான்செப்ட் தான் ஊஞ்சலும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஹெவியான சேனல் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நான் கொடுக்குற சேனல் ஃபுல்லாக ஃபஸ்ட் குவாலிட்டி தான், எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுவோம். அப்போலோ பிராண்ட் யூஸ் பண்ணுறது. லோடு அந்த அளவுக்கு ஹெவியான தாங்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த சைடு வந்து வால் இருக்கு, இந்த சைடு ஏன் தூணு? இது வால்லே போய் இது பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்தா ஒரு அமைப்பு இருக்கும்ல சார், அதுக்காக டிசைனுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கொடுக்குறப்ப 2 சைடு தூண் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு அமைப்புக்கு. இது நாங்கள் டிசைன் பண்ணது தான். ஓகே ஓகே. அந்த ஃபோட்டோக்கு ஒரு ஆர்ச்சி மாடல் கொடுக்குறதுக்காக அதுக்காக அந்த தூண், இந்த தூண் கொடுத்துருக்கோம் சார். இதெல்லாம் போய் உள்ளுக்குள்ள இல்லை வாட்டர் லீக்கேஜ் ஆகுமான்னு கேட்டிருப்பாங்க. சப்போஸ் கேட்டாலும் வச்சுக்கோங்க, வாட்டர் லீக்கேஜ் 1% ஆகாது எங்களை பொறுத்த வரையும். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இருக்கும் பண்ணி. எங்களை பற்றி நான் வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி தான் கொடுப்போம். பில்டிங் செக் பண்ணி தான் கொடுப்போம் ப்ரூஃபிங். இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒரு வாட்டர் கேட் இருக்கும், தண்ணி இதில் ஊற்றி வெளில வந்துடும். இந்த இதில் வந்து வெளில வந்துடும். இதில் வந்து தண்ணி வந்து வெளில வந்துடும். ஒரு சொட்டு லீக்கேஜ் கூட நம்மள்ட்ட இருக்காது சார், 100% இருக்காது. ஓகே. இப்போ இந்த ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆச்சு சார். ஒவ்வொரு மாடலை பொறுத்த இருக்கு. நம்ம சீலிங் மட்டும் பண்ணலைன்னா நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், 10 நாள் கொடுக்க முடிச்சு கொடுத்துடலாம். எங்கள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன், ஒரு ஓடு மட்டும் அடுக்க மாட்டோம், டிசைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகே ஓகே. இந்த ஓடுலாம் வந்து அவங்களாம் வாங்கணுமா நீங்கள்? எல்லாமே நாங்கள் A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓடு ஃபினிஷிங் பண்ணுறீங்க டோட்டலாகவே, ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த ஓடு மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குது? கிளே ஓடு இருக்குது, மோனோடைல் இருக்குது, செராமிக் பண்ணுறோம். மொத்தம் 3 மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமான இதை தான் பார்த்துருக்கேன் நான். ஆமாம் சார். மேக்ஸிமம் நேச்சுரல் லுக்குனாலே தரோட்டா கலர் தானே சார். ஆமாம் ஆமாம். அது அந்த கலர் தான் மேக்ஸிமம் விரும்புவாங்க எல்லாருமே. டிஃப்ரெண்டாக போக மாட்டாங்க. ஏன்னா இந்த மாடல் விரும்புகிறோம், கண்டிப்பாக அந்த கலர் தான் விரும்புவாங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க? டோட்டலாக எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் இது வந்து என்ன ரேட்டு? இது ரேட்டு எதை பொறுத்து மாறும்? டிசைனை பொறுத்து மாறும் சார். இப்போ இந்த டிசைன்லாம் டிசைன் மட்டும் தனி ரேட் வரும் சார். இந்த பாலிசிங் டிசைன் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இதுக்கு மட்டும் தனி ரேட் வரும். சரி, அது தனி ரேட், அதை விட்டுருங்க. அப்போ இந்த ஜென்ரலாக ரூஃபிங்க்கு எவ்வளோ? ரூஃபிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 450 ரூபாய் நான் 6 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம். செராமிக் ஓடுனா, கிளேனா 450 ரூபாய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மண் ஓடு இப்போ மேலே இருக்கிறது இதில் செராமிக் ஓடு சார். ஓகே. அது கிளே ஓடு போட்டால் 450 ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு? ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏ ஃப்ரேம் இருக்குல்ல சார், இந்த ஏ ஃப்ரேம் ஏறுங்கிற இதான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் வரும். அதான் இது வந்து 750 அந்த கணக்கு பண்ண கணக்கு வராது. இதுதான் ஸ்கொயர் ஃபீட் வரும். ராசா போகும்போது கொஞ்சம் கூட வரும்.
ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் காஸ்ட் பிடிக்கும் அதுக்காக பண்ணுறது. அதாவது இப்போ ஜென்ரலாக ரூஃபிங் பண்ணுறவங்க வெறுமனே அந்த ஓடை மட்டும் போட்டு ஓட மட்டும் நீங்கள் எல்லா ரூஃபிலும் பார்த்துருக்கலாம். எல்லா ரூஃபிலும் ஒயிட் டபுள் பீஸ் போர்டு பார்த்துருக்கலாம். ஒயிட் கலர் போர்டு இருக்கும். அப்படிலாம் ஃப்ரண்ட் முகப்பு அந்த ஏ ஃப்ரேம் இருக்கும் போர்டு உங்கள்கிட்ட காட்டி தானே. ஆமாம் ஆமாம். அந்த போர்டு தான் ஏன்னா எங்களுக்கு வந்து போர்டு நான் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு போர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மாடலுங்கிறது விரும்பி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே ட்ரெடிஷனல் மாடல் விரும்பி பண்ணுறவங்க இந்த மாடலாம் கேட்பீங்க, இந்த அமைப்பு தான் கேட்பீங்க, விரும்புவீங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்ம ரெடிமேட் பீஸ் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ரெடிமேட் பீஸுங்கிறது அது ஒரு அமைப்பே இருக்காது. அது ஜஸ்ட் ஒரு 450 ரூபா 500 அந்த போர்டோட காஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஓடுக்கு போல இந்த டிசைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரளா சாறுபடி அந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் ஸ்டீல்லே பண்ணுங்க. எல்லாமே ஸ்டீல் ரெடி பண்ணுறோம். அது மாதிரி எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் கொஞ்சம் காஸ்ட் மாறும். அதாவது சாறுபடி இந்த போஸ்ட் டிசைன்லாம் தனி காஸ்ட் வரும். 450 ரூபா வந்து டபுள் ஓடு வந்து ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆல் ஒர்க் வந்துடும். ஓகே. அது போக இந்த தூண் இந்த மாதிரி வைக்கிறதுனா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனி காஸ்ட் வரும் சார். ஆனால் இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அமைப்பு வரும். ட்ரெடிஷனல் மாடல் அமைப்பு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெறுமனே ஒரு ஓட பண்ணுறது பண்ணாமே இருக்கலாம். ஒர்க்கு இதே ரூஃபிங்ல பார்த்தா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணிட மாட்டாங்க டிசைன் மட்டும். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி எல்லா ரூஃபிலும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டிசைன் மட்டும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டீல் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதுவாக இருக்கட்டும், இந்த போஸ்ட் டிசைனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இது மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டேங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. டிசைன்லாம் ஒவ்வொரு சைட்டும் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஒவ்வொரு சைட்டும் நான் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஒரு அடையாளம் கொடுத்துட்டு போவோம். எங்கள் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ராமநாடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே பண்ணுறோன்னா அதே மாதிரி அங்கே பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. அங்கே வேறு மாதிரி இருக்கும்.